அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனநோய் சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய காணொளி, இந்த காணொலியில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பேச போகிறோம். இது ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக வந்த ஒரு யூடியூப் சேனலில் வந்த பேட்டி. யாருடைய பேட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய பேட்டி. அந்த பேட்டி வந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பாக சமூக வலைத்தளங்கள் எல்லா தளங்களையும் பகிரப்பட்டிருந்துச்சு. இவர் ஏன் இப்படி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, அவர் சார்ந்த சமுதாயத்தோட அந்த மீட்டிங்கில் பொதுக்கூட்டத்தில் பேசும்போதும் அதே விஷயத்தை இவர் பேசியிருந்தார். நம்ம தான் வீழ்த்தணும் அப்படின்ட்டு. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 லட்ச ரூபா கொடுத்து முள்ளிவாய்க்கால் முற்றத்துக்கு டொனேஷன் கொடுன்னு சொன்னார். அப்போ நாம் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் 2 பிரைமினிஸ்டரை கமாண்ட் பண்ண தமிழனுக்கு அங்கே இடம் இல்லை, காமராஜுக்கு இடம் இல்லை. அப்போ நீங்கள் உங்களை எங்கள் டைம் வரும்போது வச்சு செய்கிறோம், நாங்கள் செய்தோம், சொல்லி தான் செய்தோம். பைப்போலர் பொலிட்டிக்ஸு மோடிக்கு நஷ்டங்கிற அடிப்படையில் தான் சசிகலாவை இங்கே கிராக் டவுன் பண்ணார். அவர் போன பிறகு தான் முடிஞ்சு போச்சு கதை. பவரில் அன்னைக்கு நிச்சயமாக எங்கள் டீம் தான் காரணம். சசிகலா அவர்கள் அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருந்து முதலமைச்சர் ஆக அந்த நிலைமைக்கு போய் ஆனால் போக முடியாமல் போனது, அதற்கு காரணம் நாங்கள் தான், எங்கள் டீம் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, மா நடராசன் அவர்கள் மிக சிறந்த திறமைசாலி. அவர் முள்ளிவாய்க்கால் முற்றம் அமைக்கும் போது பார்த்திங்கன்னா, அதில் காமராஜர் அவர்களுக்கு அந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் எந்த இதுவும் இல்லை. ஸோ அதற்காக தான் அவரை பழிவாங்கிறதற்காக நேரம் வரும்போது உங்களை நாங்கள் என்ன பண்ணுறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் எங்கள் டீம் எல்லாம் சேர்ந்து இந்த வேலையை நாங்கள் பண்ணோம். சசிகலா தமிழ்நாட்டில் வரக்கூடாது, வந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு தனித்த ஆளுமையாக வந்துட்டாங்கன்னா எல்லாத்துக்குமே இழப்பாக மாறிடும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா, சசிகலா அவர்கள் மீது இவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயத்தை தான் இது காட்டுது. சசிகலா வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு. இன்னொரு காரணம் என்னென்னா, முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவங்க அரசியலில் மிகப்பெரிய ஆளுமையாக வந்துடக்கூடாது, இவங்களை உடச்சி விடணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் நடந்துகிட்ருக்கு. ஒரு அரசியல் சித்தாந்தம். இந்த அரசியல் சித்தாந்தம் பார்த்திங்கன்னா எல்லா நிலையிலையும் ஊடுருவி இருக்குது. இது முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தெரிஞ்சுக்கணும். அதே ரவீந்திரன் துரைசாமி அவர் இப்போ யாரை ஆதரிக்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, சீமானை கண்மூடித்தனமாக ஆதரித்து சீமானுக்காக பயங்கரமாக எல்லா யூடியூப் சேனல்லையும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லையும் சரி தொடர்ந்து பேசிட்டு வரார். அவர் எதற்காக சீமானை ஆதரிக்கிறார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அவர் பார்த்திங்கன்னா, சீமான் அவர்கள் 2% இருந்த அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தோட வாக்கு வங்கி இன்றைக்கி 8% மாற்றிருக்காரு. ஆனால் அவர் கூட வச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களை தான் கூட வச்சு அரசியல் பண்ணுறாரு. ஸோ அந்த சமுதாயத்திலேருந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமை வரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் சிலர் வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறது ரவீந்திரன் துரைசாமி அவர்களோட பேச்சின் மூலமாக நமக்கு தெரியுது. ஸோ அது மட்டும் இது உங்களுக்கு புரியுதா? முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வரக்கூடாது அப்படின்னு நினச்சே பலர் வேலை பார்த்துட்ருக்காங்க. இது முக்குளத்தூர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல. ஒரு மிகப்பெரிய அரசியல் இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக ஆதரவாக பேசுகிறது, குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக நம்ம பேசுகிறது, அந்த சமுதாயத்தை நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறது ஓகே. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் வரக்கூடாது, அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யாரும் அரசியல்லையும் வரக்கூடாது, அவர்கள் முக்கியமான ஆளுமையான இடத்துல வரக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு சிலர் அரசியல் பண்ணுறாங்க. அரசியல் அதாவது ஒரு ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ் இந்த மாதிரியான அரசியல் மோதல்களை தாண்டி இதை ஒரு ஜாதிய மோதலாக, ஒரு ஜாதியை கட்டம் கட்டி இந்த ஜாதியை சார்ந்தவர்கள் வரக்கூடாது, அரசியலில் வரக்கூடாது, இவர்கள் ஆளுமையான நிலையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணுறது, இது எந்த விதத்தில் சரி அப்படிங்கிறத வீடியோ பார்க்குற உங்கள் கையிலேயே நான் ஒப்படைச்சேன். வரமாட்டார், பதவியேற்பு நடக்காதுன்னு. இன்ஸ்டெபிலிட்டி ஆகும்னா பதவியேற்க வேண்டாங்கிற ரிப்போர்ட்டும் ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த அட்வொகேசியில் திறமையான ஒரு திமுக கிளச்சலாக இருக்க மகன் அவன் தான் எனக்கு ட்ராட் பண்ணி தந்தாப்பில். அதை கூட கவர்னருக்கு நான் அனுப்பினேன். நானும் கம்பேர் பண்ணி ட்ராட் பண்ணது. தென் ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லைன்னு சொன்னோம். மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளே சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சத்திரம் குருமூர்த்தி சொன்னோம். என்ன நடந்தது? வரல. காரணம் என்னென்னா, அவங்கள விட்டால் அவங்க பைப்போலர் பொலிட்டிக்ஸாக ஆக்கிடுவாங்க. முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ரவீந்திரன் துரைசாமி பேசுகிறார். இந்த ரவீந்திரன் துரைசாமி பேசக்கூடிய விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும்.
இது தொடர்ந்து இது அரசியல் தலைவர்கள் பேசாட்டலாம் அரசியல் விமர்சகர்கள் வந்து இப்படி ஒரு ஜாதியை குறித்து ஜாதியை வந்து நாங்கள் வீழ்த்துறதுக்கு வந்து வேலை பார்த்தோம் அப்படின்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது வந்து எப்படி, எந்த வகையில் நியாயம்? இது அரசியல் விமர்சகர்களும் சரி, பத்திரிகையாளரும் சரி, நீங்கள் எல்லோரும் மீடியா துறையில் இருக்கிறவங்களாம் எப்படி இதை எடுத்துக்கிறீங்க? ரவீந்திரன் துரைசாமிக்கு இதே வேலை. கமலஹாசன் வந்து இந்த தேவர் மகன் படத்தில் ஒரு வசனம் வச்சுருப்பார். அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து சண்டைக்கு ஆள் வேணும்னு கேட்கும்போது முதல் வரிசையில் போய் நின்ன முக்காவாசி பைக நம்ம பைகதேன் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். அது வந்து இவருக்கு பிடிக்கல, ரவீந்திரன் துரைசாமிக்கு. ஒரு படத்தில் அது மாதிரி படத்தில் இப்போ எத்தனை வசனம் வருது, என்னென்ன வசனம் வருது. நாங்கள் வந்து இப்போது ஏர் பிடிச்ச கையில் நாங்கள் வால் பிடிச்சிருக்கோம் அப்படி இப்படின்லாம் வருது. இது ஒரு வரலாற்று சம்பவத்தை எடுத்து ஒரு படத்தில் உடனே கமலஹாசனுக்கு எதிர்ப்பு, நாங்கள் தான் வந்து சண்டைக்கு போனோம் அப்படி இப்படின்ட்டு. நம்மளுடைய வரலாறை பேசுகிறது வேறு, ஆனால் அடுத்தவங்களோட வரலாறை வந்து அது வந்து தப்பு அப்படி இப்படின்னு பேசுகிறது வந்து எந்த வகையில் நியாயம்? யோசிச்சு பாருங்கள். இந்த ரவீந்திரன் துரைசாமி அந்த முக்குலத்தோர் சமுதாயத்தை தொடர்ந்து வந்து தவறாக தான் பேசிட்டு வர்றார். முக்குலத்தோர் சமூகத்தோட மிக முக்கியமான கோரிக்கை தேவரின் அரசாணை, அதற்கு எதிராக பேசிட்டு வர்றாரு. இந்த கோரிக்கைக்கு எதிராக பேசிட்டு வர்றாரு. முக்குலத்தோர் ஒற்றுமைக்கு எதிராக பேசிட்டு வர்றாரு. முக்குலத்தோர் அரசியலுக்கு எதிராக பேசிட்டு வர்றாரு. சரி, பொதுத்தள அரசியலில் முக்கியமான ஆளுமையாக இருந்தவங்கள நாங்கள் தான் வீழ்த்தினேன் அப்படின்னு ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட்டாக யூடியூப் சேனலில் பேசிட்டு வர்றாரு. இது வந்து நான் எதற்காக பேசுகிறேன் அப்படின்னா, இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் இது தெரியணும். இது எல்லாத்துக்குமே இளைஞர்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியறதில்ல. அதாவது என்னென்னா, எடுத்தோம் கவுத்தோன்னு கண்மூடித்தனமாக சீமான் போன்றவர்களை ஆதரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அதற்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதற்காக தான் கண்மூடித்தனமாக தமிழர் அப்படின்னு பேசுனா எல்லோரும் தமிழர்களுக்கான அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தமா? தமிழர்னு பேசி தமிழர்னு அது எங்கள் பெரிய பையன் சித்தப்பன் மாமன் மச்சான்னு சொல்லிட்டா உடனே நம்பிடுறதா? வெளுத்ததெல்லாம் பாலா? ஸோ சிந்திச்சு பாருங்கள். சசிகலா அவர்கள் வீழ்த்தப்பட்டதற்கு காரணம் என்ன? வெறும் பிஜேபி மட்டும்தான் காரணம் நீங்கள் நினச்சிட்ருங்க. அது தப்பு அப்படிங்கிறது தான் ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்களோட காணொளி மூலமாக நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ இது மாதிரி முக்குலத்தோரை சுற்றி தொடர்ந்து மிகப்பெரிய அரசியல் வந்து நடந்துகிட்ருக்கு. முக்குலத்தோர் வந்து அரசியலில் வந்து எழுந்திரிச்சு வரக்கூடாது அப்படின்ட்டு நம்ம கூட இருக்கிறவங்களையே கொண்டு வந்து பாருங்கள், நாங்கள் வந்து அவங்களே ஒரு தலைவர்களை உருவாக்கி அவங்களே கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. இதுதான் அவங்களுக்கான தலைவர்னு. நம்ம சொல்கிற தலைவரெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்கள வந்து வீழ்த்திடுவாங்க. ஆனால் அவங்களே ஒரு தலைவரை கொண்டு வந்து நமக்காக தருவாங்க. இவங்க தான் அவங்க தலைவர், நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையெல்லாம் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதில் நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி அடுத்த காணொலியில் நம்ம பதிவு பண்ணுவோம். நன்றி. மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய் ஹிந்த்.